ஈரான் வீட்டுக்குள்ளே கூடிய நம்ம ரோடு போகுது வச்சுங்களேன். கப்பல் அவனுடைய இடத்துல தான் போகுது. கேபிள் அண்டர் சீ கேபிள் அவன் இடத்துல தான் போகுது. ஏற்கனவே சொன்னான், எப்போ தெரியுமா? 1.5 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னான். இப்போ எங்கள் கீழே நிறைய கேபிள் போகுது. 7 கேபிள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அது யுஏஇ, சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைன் இங்கே எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமாக துபாய். அந்த கேபிள் அண்டர் சீ கேபிள் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள். அது அந்த கேபிளோட முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பேண்ட் விட்த்து போகுதுல்ல, ஹை ஸ்பீடு பேண்ட் விட்த்து 5G இதெல்லாம் நமக்கு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இப்போ யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்டர்நெட் இருக்குல்ல, அது வந்து 2 விதத்தில் வருது நமக்கு. ஒன்று வந்து அண்டர் சீ கேபிள், அண்டர் வாட்டர் கேபிளில் வருது. இன்னொன்று வந்து நமக்கு மேலே பறக்கக்கூடிய சேட்டலைட்லேருந்து வருது. சேட்டலைட் எத்தனை பெர்சன்டேஜ் கவர் ஆகுது, இது எத்தனை பெர்சன்டேஜ் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, சேட்டலைட் வந்து 5% கவர் ஆகுது. அண்டர் சீ கேபிள் தான் 95% கவர் ஆகுது. இது இல்லைன்னு வச்சுக்கங்களேன், என்னாகும்? அந்த 7 கேபிளோட கணக்கு அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமில்ல, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 11 ட்ரில்லியன் US டாலர் அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது. பேங்க்லேருந்து இதிலேருந்து நம்ம யூபிஐ மாதிரி வச்சுருப்போம்லையே, இதில் ஆரம்பித்து ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன். அத்தனை டிரான்சாக்ஷன் நீங்கள் வந்து ஓவராலாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 7 கேபிள் மூலமாக ஒரு நாளைக்கு 1100 லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் நடக்குது ஒரு நாளைக்கு. ஓகே, அந்த 7 கேபிளுக்கு வந்து நான் அந்த கேபிள் வந்து கட் பண்ணி விட்ருவேன்றாங்க. அல்லது அதை வந்து நாங்கள் சீஸ் பண்ணுவோன்றாங்க, க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ சீஸ் பண்ணிவிட்டு எல்லாமே எங்கள் கண்ட்ரோலில். ஏன்னா இந்த ஹார்மோஸ் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே போகுது. ஓகே, நீ அதுக்கு வந்து வசூல் பண்ணுவோன்றாங்க. அது யார்கிட்ட தெரியுமில்ல? கூகுள், மெட்டா, இந்த மாதிரி க்ளவுடெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஆரம்பித்து யாரெல்லாம் 5 கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி, அத்தனை கம்பெனியும் எங்கள் கண்ட்ரோலில் வாங்கன்றாங்க. ஈரான் சும்மா இருந்தோட சொரிஞ்சு விட்டா என்ன செய்வாங்க? இது வரைக்கும் சத்தமெல்லாம் போச்சுல்ல. அது தெருவில் படுத்துக்கிற நாயை வந்து சாதாரணமாக வாட்டுக்கு வாட்டி பார்த்துட்டு விட்டுருவோம். அது வந்து போட்டு காலில் எத்துறத கல்லை கொண்டு எறிஞ்சு என்ன ஆகும்? விரட்டும். இது வந்து ஈரான் வந்து சும்மா கிடந்த நாய், அதை வந்து போட்டு அடித்து துவம்சம் பண்ணேன்னா என்ன செய்வாங்க? திரும்ப முழிச்சுக்கிட்டாங்க. இங்கே வா, ஒன்று அடிக்கிறேன். இப்போ கேபிளை கட் பண்ணி விட்டாங்கன்னா, இந்த கட் பண்ணுறது புதுசு இல்லை. 2024 ஏற்கனவே ஹவுத்தீஸ் வந்து அங்கே கட் பண்ணியிருக்காங்க. எங்கள் செங்கடலில் 3 டேமேஜ் பண்ணிவிட்டாங்க. டேமேஜ் பண்ணால் அது எப்படி இப்போ கீழே அண்டர் வாட்டரில் போகுது இல்லையா, அது என்னென்னா டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா அது அப்படியே அங்கே உள்ளுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணிக்குள்ளே அதை பூரா அப்படியே தண்ணிக்கு வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்து அதை பூரா ரிப்பேர் பார்க்கணும். ரிப்பேர் பார்த்து திரும்ப தண்ணிக்குள்ளே போடணும். அந்த நேரத்தில் வந்து கப்பல் போக முடியாது, பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது.